நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் இந்த ஆண்டு முன்கூட்டியே வறட்சி தொடங்கியிருப்பதால் வனவிலங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வீடு, கொட்டகைகளில் வளர்த்து வைக்கப்படும் 10,000க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு உணவு கொடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. முதுமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட மசனக்குடி, சிங்காரா, சீகூர், தெப்பக்காடு உள்ளிட்ட வனப்பகுதியில் வறட்சி தொடங்கியிருக்கிறது. வனத்துறையினர் 24 மணி நேரமும் ரோந்து சென்று காட்டுத்தீ ஏற்படாமல் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மற்றொருபுறம் கடும் வறட்சியால் வனவிலங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மசனக்குடி சுற்றுவட்டார கிராமங்களில் வளர்க்கப்பட்டு வரும் 10,000க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகளுக்கும் கடுமையான உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எல்லாம் நாட்டு மாடு, நாட்டு எருமை தான் எங்கள் ஊரில் மசனக்குடியில் எல்லாம் காடு நம்பி தான் இருக்கிறோம். காட்டுலேயும் இந்த வருஷம் ரொம்ப வறட்சி, தீவனம் இல்லைங்க. என்னென்னா இந்த தகர செடி, அந்த விச செடி வந்ததுனால புல் வளர முடியலைங்க. எல்லாம் அந்த காட்டுக்குள்ளெல்லாம் அந்த செடி வளர்ந்துருச்சு. அதுங்களுக்கு காடு மிருகத்துக்கும் தீனியில், நாங்கள் வச்சுருக்க மாடு எருமைங்களுக்கும் தீவனம் இல்லைங்க. நாங்கள் காடு நம்பி தான் இருக்கிறோம். என்னென்னா இந்த வருஷம் ரொம்ப வறட்சிங்க. போன வருஷம் ஒரு 350 மாடு இறந்துச்சுங்க, நாட்டு மாடு, இந்த தீவனம் இல்லாமல். இந்த வருஷம் அப்படி தான் ஆகிற மாதிரி எங்களுக்கு பயமாக இருக்குது. அரசாங்கம் இதுக்கு பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு சப்சிடியில் வைக்கப்புல்லோ இந்த புண்ணாக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆவின்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு மத்தியில் உள்ள மசனக்குடி ஊராட்சிக்குட்பட்ட மசனக்குடி, மாயார், பொக்காபுரம், மாவனல்லா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நாட்டு மாடு வளர்ப்பு பிரதான தொழிலாக உள்ளது. இந்த கிராமங்களை சுற்றி வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் ஆவின் மூலம் வழங்கப்பட்டு வந்த மானிய விலை புண்ணாக்கும் தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆவியில் எங்களுக்கு பின்ன இது புண்ணாக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. புண்ணாக்கு ரோல் புல் ரெடி பண்ணி கொடுப்பாங்க மானிய அடிப்படையில். அது இந்த வருஷம் இல்லை. 8-9 மாதம் ஆச்சு எழுதி போட்டோம், இன்னும் வரைக்கும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் விவசாயிகளாக மாடலாக கிடைக்கிற வேலைக்கு வித்துட்ருக்குறாங்க. அழிஞ்சு போகிற அபாயம் இருக்குது. இது விவசாயம் காப்பாற்றணும். உடனடியாக தமிழக அரசு சொசைட்டி மூலயமா எங்களுக்கு ஆவியில் மானிய அடிப்படையில் புண்ணாக்கும் ரோல் புல்லு அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தந்தால் இருக்கிற மாடுகளை, நாட்டு மாடு இனத்தை காப்பாற்றலாம். அடுத்த சங்கதிகளுக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த மாடு இருக்குது. மசனக்குடி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பலருக்கும் கர்நாடகா மாநிலத்தில் விவசாய நிலங்கள் உள்ளன. அந்த நிலங்களில் மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனங்களை பயிரிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதனை மசனக்குடி பகுதிக்கு எடுத்து வர கர்நாடகா அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். இரு மாநில அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி பசுந்தீவனங்களை இங்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வனவிலங்குகளுக்கான உணவு தேவைக்கு வனத்துறையினர் ஏற்பாடு செய்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். வீட்டில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கான உணவு தேவைக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் மசனக்குடி பகுதி வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏர்லி சம்மர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரொம்ப முன்னாடியே நமக்கு வறட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளே உங்களுக்கு பில்லு இல்லை, தண்ணியும் கிடையாது. ஸோ இந்த தண்ணி இல்லை அப்படின்றக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்கே உள்ள இருக்கிற தொட்டிங்க எல்லாம் அவங்க தண்ணி நிரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க.